3 பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் சரி, நான் சொல்கிறது வந்து அவர் கேட்குறாருங்க. இப்போ IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்ணலன் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பிள்ஸ். நிறைய பெண்களுக்கு ஏன் ஆண்களுக்கு கூட பிம்பிள்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இந்த பிம்பிள்ஸ் எதனால் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளுடைய ஃபேஸில் நிறைய சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஸ் கிளாக் ஆகிறது மூலியமாக தான் நமக்கு பிம்பிள்ஸ் வருது. அடுத்த விஷயமா அதிகமான டர்ட் சேர்ந்துருக்கிறது. ஸோ முகத்தை நீங்கள் அதிகமாக கழுவாமல் இருக்கிற போது நிறைய டர்ட்ஸ் ஆகுது. அந்த டர்ட்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி உங்களுடைய ஸ்கின்னோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணும். அண்ட் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மேக்கப் ப்ராடக்ட் எக்ஸ்பைரியான ப்ராடக்டாக இருக்கும் பொழுதும் நிறைய அந்த பவுடர்ஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து உங்களுடைய ஸ்கின்னோட போர்ஸை கிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுடைய ஸ்கின்ல ஆக்னி, பிம்பிள் இந்த மாதிரி வரதுக்கான ரீசன்ஸ். இன்னொன்று, டீனேஜர்ஸ்க்கு நிறைய பிம்பிள்ஸ் வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஜில் உங்களுடைய செபாஷியஸ் கிளாண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் அதிகமான பிம்பிள்ஸ் அந்த ஏஜில் மட்டும் குறிப்பாக வருது. ஸோ இந்த பிம்பிள்ஸை நம்ம எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம்? நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே கொஞ்ச நாள் போயிடும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுவே போயிடும். என்ன போயிட்டு வரும்போது 2 ஃப்ரெண்ட்ஸை கூடவே கூட்டிகிட்டு வந்துடும். அப்படி இல்லையா, ஃபுட் பிரிண்ட்டை விட்டுட்டு போயிடும். அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஏற்படுத்திட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி தடுக்கலாம், உங்களுடைய ஸ்கின்னை ஆக்னி ஃப்ரீயாக, பிம்பிள் ஃப்ரீயாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் வேணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில். இது ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், ஒரு ப்ராப்பரான ஹேபிட் அப்படின்னு இதை சொல்லலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் கூட உங்களுடைய பிம்பிளை அல்லது பிம்பிள் ஸ்பாட்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேஸை நீங்கள் ஸ்டீம் பண்ணணும். ஸோ ஸ்டீமிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஜலதோஷத்துக்குலாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பியூரான ஒரு பிளெயின் வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்டீம் பண்ணும்போது உங்களுடைய போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கிளாக் ஆகிருக்கிற இம்ப்யூரிட்டிஸாக இருக்கட்டும், டர்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ரிடியூஸ் ஆகி வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அல்லது கிளீனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் அல்லது கிளென்சிங் மில்காக இருக்கட்டும், இதை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் அல்லது மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் காட்டன் பால்ஸை நல்லா டிப் பண்ணி உங்களுடைய ஃபேஸை மைல்டாக ரப் பண்ணி எடுக்க. ஸோ ரோஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, மில்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸே கொடுக்கும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மில்க் தான் போவேன். ஸோ மில்க் வந்து டீப்பாக உங்களுடைய டர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க அல்லது வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆப்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கிளென்சிங் யுவர் ஃபேஸ் நீங்கள் ஆலோவேரா ஜெல் அல்லது உங்களுக்கு விருப்பமான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது போட்டு நல்லா ரப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 1 to 2 hours உங்கள் ஃபேஸில் நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் போடக்கூடாது. ஸோ அப்படியே உங்கள் ஸ்கின்னை லீவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். 2ல் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 ரெமெடி இருக்குது. 2ல் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு தேவையானது முல்தானி மிட்டி. 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹனி இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு பேக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இந்த பேக்கை உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ, எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஸ்பாட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு, இதுவே நீங்கள் நைட் டைம் பண்ணுறீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே தூங்கிடலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நீங்கள் நைட் டைம் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ லாங்கர் டைம் உங்களோட ஸ்கின்ல இது ஸ்டே ஆகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த முல்தானி மிட்டி அப்படின்றது ஆயிலை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ உங்களுக்கு இருக்கிற எக்ஸஸ் ஆயிலாக இருக்கட்டும், இந்த பிம்பிள்குள்ளே இருக்கிற பஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டர்மரிக் அப்படின்றது பாக்டீரியாஸை கொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஸ்கின்ல பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் வரதுக்கு காரணமாக இருக்கிற பாக்டீரியாஸை இது கண்டிப்பாக கில் பண்ணிடும். அண்ட் ஹனி அப்படின்றது ஒரு சூதிங்கான ஏஜென்ட். ஸோ உங்கள் ஸ்கின்னை நல்லா சூதிங்காக பார்த்துக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ரோஸ் வாட்டர் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த பேக்கை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நைட்டில் போட்டு நல்லா ட்ரை ஆனதும் தூங்கிடுங்க. தூங்கி மார்னிங் நார்மலான வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ்
பண்ணிவிடுங்க. ஸோ தட் இதை மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், பிம்பிள்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நட்மக், அதாவது ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அது கூட டீ ட்ரீ ஆயில், டர்மரிக் அண்ட் ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதே மாதிரி பேக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உங்களுடைய பிம்பிள் ஸ்பாட்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் டார்க் சர்க்கிள்ஸ் கூட இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் ஜாதிக்காய் அப்படின்னே சொல்லலாம். டீ ட்ரீ ஆயில் பிம்பிள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு டீ ட்ரீ ஆயில் இல்லை, எனக்கு அது கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் பேக்காக போடும்போது உங்களுடைய பிம்பிள் ஸ்பாட்ஸ் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி நல்லா இருக்குமா, செகண்ட் ரெமெடி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரெமெடி ஈவன் மோர் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். டீ ட்ரீ ஆயில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரெமெடிக்கு தாராளமாக போகலாம். சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ரெமெடி யூஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்பாட்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நட்மக்கை மட்டும் தனியாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் உரசிட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ ஸ்பாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பிம்பிளை நீங்கள் ஓவர் நைட்டில் க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின்னை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது போக வேறு என்னென்ன சேஞ்சஸ் டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதிகமாக ஆயிலாக இருக்குது என்னோடய ஃபேஸ், அப்படி பார்த்தாலே ரொம்ப பளபளன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி ஓவர் ஆயிலி எக்ஸஸ் ஆயில் இருக்கிற ஃபேஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 times ஃபேஸ் வாஷ் அல்லது கிளென்சர் வச்சு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஒரு டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இடையில கிடைக்கிற கேப்பில் 2 or 3 times வரைக்கும் நார்மல் வாட்டரில் ப்ளைனாக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆயில் உங்கள் ஃபேஸ்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டர்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கும். அது உங்களுடைய போஸை கிளாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பிம்பிள் வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி குட் ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பில்லோ கவர்ஸாக இருக்கட்டும், டவலாக இருக்கட்டும், வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. Until then, bye from ஆனந்தலக்ஷ்மி. 3 பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நான் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் சரி நான் சொல்கிறது வந்து அவர் கேட்குறாருங்க. இப்போ ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பொமக்ரேனட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த ரிமைனிங் லெஃப்ட் ஓவர்ஸ் கூட நான் என் மூஞ்சியில் யூஸ் பண்ணுவேன். ஜூஸாக குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸில் போட்டுப்பீங்க. மேயோனீஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூகுளில் இருந்தது, ஸோ நான் ட்ரை பண்ணேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. ஆக்சுவலாக நான் இப்போதான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன் டு கெயின் வெயிட். கடலை மாவு, லெமன் அதெல்லாம் சில டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எவென்ச்சுவலி 3-4 months அப்புறம் போயிடும். ஆனால் அகேன் மறுபடி யூ டேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷூட் இருக்கு. பிம்பிள் வந்துச்சு முந்தின நாள். சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் சாப்பிடுவேன். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. தோசா கூட ஐயோ ஒரு நல்ல சர்க்கிள் வரும், ஒரு ப்ரோக்கனான ஒரு வியர்டான ஷேப் வரும். உங்களுடைய ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கம்ஃபர்டபுள் அண்ட் கேஷுவல்.